ஷேய் இப்போ நாங்கள் 5 பேர் கணக்கு போடுதோம்ப்பா. இப்போ தான் விளையாட்டு பெரிய விளையாட்டு. இந்த விளையாட்டு பெரிய விளையாட்டு சரியா? அரசியல்வாதியை வச்ச விளையாட்டு பெரிய விளையாட்டு. நீதிமன்றத்தை அடக்கணும்னு நினைக்கான். அப்போ நீதிமன்றத்தில் பூரா கணக்கும் நீதிபதி ஜட்ஜி கோச்சார் ஆணுக்கு பெண்ணுக்கும் நாக்கில் எலுமிச்சம்பழம் கனியை நாங்கள் 5 பேருமே எறிதோம். 5 பேர்னா யார்? விஸ்வ பிரமா, பார்வதி, லட்சுமி, சரஸ்வதி 5 பேர் எரிஞ்சா அது எல்லா நீதிமன்றம் கோர்ட்டும் பூட்டுப்பட்டு போகும். கூடிய சீக்கிரமாக பூட்டுறா ஏற்கனவே பூட்டு கணக்கு உள்ளே போட்டாச்சு. இப்போத்தான் அரசியல்வாதி உள்ள கணக்கை பூராமே நீதிபதி ஜட்ஜி கோச்சார் ஆணுக்கு பெண்ணுக்கும் அந்த கேஸ் கட்ட கணக்கை மறைக்கார். அவன் தப்பு செஞ்ச கணக்கை மறைக்கார், அப்படியே பிடிச்சி வைப்பார். அதுதான் எலுமிச்சம்பழம் கனியை மந்திரத்தை வீசுதோம். 5 பேர் வீசுனா என்ன நடக்கும்? ஒரு பிட்டு வெளியே போகாது. நீதிபதி ஜட்ஜி கோச்சார் ஆணுக்கு பெண்ணுக்கும் நாக்கு உள்ளே தான் அடக்கி வச்சுருப்பார். கடவுள் தான் அடக்கி வச்சுருப்பார். வானரப்பட இராணுவம் முப்பட வரையில் செண்ட அல்வா மாதிரி அரசியல்வாதியை ஒட்டு மொத்தமாக தூக்கி உள்ளே கொண்டு போயிடுவார். அதுதான் கணக்கு. டெல்லி பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸையும் ரெண்டையும் கணக்கு பண்ணி அள்ளிடுவான் வானர படைகள், இராணுவ வீரர்கள். அந்த மந்திரி கணக்கானா அவனையும் சேர்த்தே உள்ளே தூக்கி லாடம் கட்டுவார். லாடம் கட்டினா என்ன தெரியுமா? கம்பி பழுக்க வச்சு இழுத்து போடுவார். முக்கால் சத்தியம் விளையாட்டா 12 ஜோதிலிங்கம் கணக்கு போட்டார். 12 அமர்நாத் ராமேஸ்வரம் வரைக்கும் கணக்கு போட்டார். தூக்கி போட்டு மிதிச்சு போடுவார். முக்கால் சத்தியம் அங்கே அடித்து இங்கே அடித்து நீதிமன்றம் கோர்ட்டில் இப்போ கணக்கை பிடிக்கான். அரசு உட்காந்துருவோமா அப்படின்னு பார்க்கான். அரசு எப்படி உட்கார முடியும்? நீதிமன்றம் கோர்ட்டு தப்பு செஞ்சவன் தண்டனை கொடுக்காம அரசு அவனை உள்ளே தூக்கி வைக்க முடியும்? இல்லை மொட்டை அப்பையில் அரசியல்வாதி இந்த பிதிக்கு எடுத்து போடுவார். டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டெல்லி வரைக்கும் முக்கால் சத்தியம்டா.